ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு 1/2 kg மட்டன் வச்சு சிம்பிளாக ஒரு மட்டன் கறி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 200 கிராமுக்கு ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் மசாலா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு நார்மல் சில்லி பவுடர், கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். ஸோ ஸ்பைசஸ்ன்னு பார்த்தா ஒரு சின்ன துண்டு ஜாவித்திரி, 3 பீஸ் ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, 5-6 லவங்கம் வச்சுருக்கேன், ப்ளஸ் தேங்காய் பால் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு கட் பண்ண வேண்டிய சாமான் என்னென்னு பார்த்தோம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஸ்லைஸ் கட்டிங் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆனியில் ஃபைன் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துப்போம். நீங்கள் எப்படியும் கட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். ஸோ எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மொத்த தடவை ஸ்லைஸாக கட் பண்ணி தான் காணும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க இந்த கிரேவிக்கு நம்ம மேக்ஸிமம் தக்காளி யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ தக்காளி ஏன் யூஸ் பண்ண போகிறதுனா, மட்டனில் தக்காளி இந்த டிஷ்க்கு தக்காளி தேவையில்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி இதில் தக்காளி வந்துட்டு ஸ்கிப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிப்போம். ஸோ இது கூடயே 2-3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா நான் காட்டலை, ஒரு 3-4 பச்சை மிளகா ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அவ்வளோதான், வெங்காயம் கட் பண்ணி வச்சு ஸோ அடுத்து என்ன செய்வோன்னு பார்ப்போம் வாங்க. கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுப்போம். ஒரு 50 ml கிட்ட ஆயில் விட்டுப்போம் இதுக்கு. ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸை இது கூட ஆட் பண்ணிப்போம். இது கூடயே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிப்போம். நம்ம ஆனியனை வந்துட்டு இப்போ ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை வந்துட்டு போயிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட ஆட் பண்ணிப்போம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த மாதிரி நல்லா மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி மட்டனை நல்லா ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு ஆயிலில் மேலாப்பில் குக் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ஆயிலே நல்லா இஞ்சி பூண்டு போட்டு அது போய் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செய்யும்போது மட்டன் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். நீங்கள் குக்கரில் போடுறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் போட்டால் நல்லா தான் இருக்கும். பட் அது என்ன மட்டன் வந்து ஓவர் குக் ஆகி சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்காது. ஸோ அதுக்காக தான் நான் டைரெக்டாக பச்சை மட்டனே குக் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை வந்துட்டு நம்ம இது கூட ஆட் பண்ணிப்போம். ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டனும் ஆனியனும் குக் ஆகிற டைமில் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். கிரேவி மாதிரி கரையிறதுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் ஆனியன் பண்ணிங்கன்னா ஆனியன் நல்லா கரிஞ்சிடும், ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இதில் நம்ம மட்டனில் ஆனியன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக ஆட் பண்ணுறது இந்த டிஷ்ஷு. ஸோ இந்த டைமில் லைட்டாக வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மூடி போட்டு மட்டன் வந்துட்டு அவிய விடுவோம். ஆனியனுங்க கொஞ்சம் லைட்டாக குக் ஆனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா ஆல்மோஸ்ட் ஆனியனும் ஓரளவுக்கு சாத்தே ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் மட்டன் அவியதுக்காக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபயரை லைட்டாக கூட்டி விட்டுட்டு அப்படியே பொறுமையாக அவியட்டும்.
இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்துட்டு மட்டன் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருப்போம். இதே டைம்லேயே நம்ம மட்டன் அவியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுப்போம். ஃபயரை மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடியை மட்டும் போட்டு விட்டுப்போம். ஸோ மூடியை போட்டு விட்டுட்டு பொறுமையாக அவியட்டும். அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஸோ அப்பப்போ இடையில மட்டும் எடுத்து மட்டனை மட்டும் அப்பப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா மட்டன் வந்துட்டு அடி பிடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடையில அப்பப்போ எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு விடணும். ஸோ திருப்பி மூடி போட்டுடணும். டைமில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் இது கூட ஆட் பண்ணிப்போம். ப்ளஸ் இது கூடயே கொஞ்சமாக பெப்பர் பவுடரு அதுவும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தேங்காய் பால் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இது கூட நான் மட்டனோட கொழுப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சமாக இது கூட ஆட் பண்ணிப்போம். மட்டன் கொழுப்பு வந்துட்டு லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும், இல்லைன்னா கொழுப்பு வந்துட்டு கரைஞ்சி எல்லாம் பிரிஞ்சு ஆயிலாக மிதக்கும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் மட்டன் கொழுப்பு அப்படியே நிற்கும். இப்போ நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சா அவ்வளோதான் நம்மளோட கறி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொதிக்குது. ஸோ இந்த டைமில் இன்னொரு டைம் வந்து உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம். நமக்கு வந்துட்டு 30 நிமிஷம் ஆகிடுச்சு மட்டன் குக்காங்க. ஸோ மட்டன் இது வந்துட்டு கொஞ்சம் மட்டன் வந்துட்டு லேட்டாக தான் ஆகும் குக்காக. ஸோ இது கொஞ்சம் டைம் வந்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் கறி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இனி லைட்டாக மேலே மல்லியெல்லாம் மட்டும் தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் கறி வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரெசிபி பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ வரைக்கும் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.